அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக அந்த வார்த்தையை அதிகமாக சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நல்லவர்களுக்கு ஏது காலம் இந்த உலகம், நடிப்பவர்களுக்கு தான் இந்த உலகத்தில் நல்ல காலங்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். உண்மையாக அதுதானே. நல்லவர்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நடிப்பவர்களும் இறை மறுப்பாளர்களும் தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஒரு அற்புதமான ஒரு உவமையை காட்டி நம்மளுக்கு விளக்கம் தர்றாங்க. இந்த ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. ஸஹீஹுல் புகாரி, ஸஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அந்த ஒரு உவமானம், மெலிதான தண்டுகளை கொண்ட அந்த தானியங்கள் இருக்கிறது அல்லவா, சின்ன சின்ன காற்றுக்கு கூட இப்படி அசைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் பெருங்கொண்ட புயலோ சூறாவளி வரக்கூடிய அந்த காலகட்டங்களிலும் கூட அது அசைஞ்சு அசைஞ்சு தரையை தொடக்கூடிய அளவுக்கு அசைஞ்சு கொண்டு தான் இருக்கும். காற்று நின்று விட்டது என்று சொன்னால் அது திரும்ப நிமிர்ந்து நிற்க ஆரம்பித்து விடும். அதுபோன்று தான் ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள். என்ன சோதனைகள் வந்தாலும் சரி, இறைவன் அந்த இறை நம்பிக்கையாளர்களை கைவிட மாட்டான். திரும்ப அவங்க மீண்டும் நிமிர்ந்து நிற்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தானியத்துக்கு உதாரணமாக காட்டிட்டு, இறை மறுப்பாளர்களுக்கும் இந்த உலகத்தில் நடித்து நயவஞ்சகர்களாக தெரியக்கூடிய அந்த நயவஞ்சகர்களுக்கு உதாரணம் காட்டுறாங்க. நேராக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு மரத்தை போல. அவங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட, காற்று கூட அவங்கள அசைக்காது, சோதனைகள் கூட அந்த அளவுக்கு வராது. ஆனால் இறைவன் நாடி ஒரு சூறாவளியோ ஒரு புயல் காற்றோ ஏற்படக்கூடிய அந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன தானியங்கள் கூட தப்பிச்சிரும். பெருங்கொண்ட மரங்கள் மட்டும்தான் வேரோடு பிடுங்கி எரியப்படும் அல்லது இரண்டாக ஒடித்து கீழே விழுந்து விடும். இப்படிப்பட்ட அந்த உதாரணம்தான் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த சோதனைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த உதாரணம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதமாக விளக்கி காட்டுவாங்க. இறைவன் நல்லவர்களை சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். இறைவன் கெட்டவர்களை கைவிட்டு விடுவான் என்பது இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரக்கூடிய ஒரு உவமானம். நாம் நல்லவர்களாகவே வாழ்ந்து இறைவனுடைய அருளை பெற அல்லாஹ் உதவி செய்வானாக.